நமது விழாவின் சிறப்பு விருந்தினர் திருமதி ராதிகா IPS அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன்லயே ரொம்ப கஷ்டமான விஷயம் கடைசியா பேசுறது. என்னெல்லாம் பேசலாம்னு யோசிச்சு வச்சிருந்தனோ மேடையில் இருக்கிற எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க. அதுவும் கண்ணன் சாருக்கு பின்னாடி பேசுறது ரொம்ப கஷ்டம். மரியாதைக்குரிய சட்டம் மற்றும் ஒழுங்கு கூடுதல் ஆணையாளர் டாக்டர் கண்ணன் சார், மதிப்பிற்குரிய நியூஸ் தமிழ் மற்றும் TCCL குழுமத்தின் தலைவர் திரு சகீலன் மற்றும் அதன் அனைத்து நிர்வாகிகள், இவ்விழாவின் கதாநாயகி தங்கமங்கை கார்த்திகா, அவரை தங்கமங்கை ஆக்கிய இன்னும் பல பேரை தங்கமங்கை ஆக்கப் போகின்ற திரு ராஜி அவர்கள், மேடையிலும் கீழும் வீற்றிருக்கும் இந்த நிர்வாகத்தில் இருக்கும் அனைத்து பெரியோர்கள், இவ்விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் பொதுவாக யார் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வரலன்னு அப்படியே கொஞ்சம் தப்பிச்சிடுவேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இனி நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைப்பேன். பட் கார்த்திகாக்கு பாராட்டு விழான்னு கேட்கும் பொழுது என்னால் வராமல் இருக்க முடியல. எல்லாத்தையும் தாண்டி நானும் ஒரு பெண்கிறதுனால தானே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு. இன்னொரு விஷயம், என்னுடைய மகனும் 12வது படிக்கிறார். ஸோ அதனால கார்த்திகாவுடைய வெற்றிங்கிறது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கான வெற்றி, நம்மளோட தமிழ்நாட்டோட வெற்றி மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே வெற்றி. அவங்க இவ்வளவு தூரம் வெற்றி பெறதுக்கு காரணம், இன்னைக்கு குழந்தைங்களையோ பெரியவங்களையோ கேட்டோம்னா எத்தனையோ காரணங்கள். என்னோட சூழ்நிலை சரியில்லை, எனக்கு சரியான வாய்ப்பு இல்லை, அதில் பாலிட்டிக்ஸ் இருக்குது, அவங்கள விடலாம் நான் சிறப்பாக விளையாடுவேன், ஆனாலும் பாலிட்டிக்ஸ்னால என்னை செலக்ட் பண்ணலை அப்படின்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் கார்த்திகாவோட கண்ணில் பட்டது வாய்ப்புகள் மட்டும்தானே தவிர காரணங்கள் இல்லை. அவங்களோட கண்ணகி நகரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமோ ஒரு பெரிய டர்ஃபோ இல்லை ஒரு மேட்டோட ஒரு கிரவுண்ட்லேயோ அவங்க ஆரம்பிக்கல. அன்னைக்கு இவங்க வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் டிவியில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அப்போ இவங்களை யாராவதா கூட இருக்கலாம் அதை பேசுனது, எங்களுக்கு தேவை ஒரு நல்ல கிரவுண்டு. இந்த ராஜி தான் பேசினார்னு நினைக்கிறேன். இந்த கிரவுண்டு மழை காலத்தில் இறுகிடும், அதனால எங்கள் குழந்தைங்க இங்கே விளையாட முடியறதில்ல, சரியான முறையில் எங்களால் பயிற்சி பண்ண முடியலை. நாங்கள் இன்னொரு பெண் குழந்தை பேசும்பொழுது, ஆரம்பத்தில் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் போக விடலை, இது என்ன பொம்பளை பிள்ளை ஷார்ட்ஸ் போட்டுட்டு போகிறது, அதனால் அனுமதிக்கல. நாங்கள் இது எனக்கு எங்கே கொண்டு போச்சுன்னா, 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனப்ப என்னோட உறவினர் சிலர் எங்கள் அப்பா கிட்ட கேட்ட கேள்வி, இந்த பொண்ணு பேண்ட் போட்டு போகுமா, நைட் ரவுண்ட்ஸ்லாம் போவாங்களா, எப்படிப்பா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பெண்களை அனுப்புறது அப்படின்னு கேட்ட காலம். அதே பெண் என்ன சொன்னாங்க, நாங்கள் வெற்றி பெற்றதை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா எங்களை தொடர்ந்து ஊக்குவிச்சு போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ கார்த்திகா கிட்ட இருந்தது கடின உழைப்பு, மன வலிமை, தொடர் முயற்சி, சுய ஒழுக்கம். இதுதான் அந்த சுய ஒழுக்கம் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குரிய முக்கியமான குவாலிட்டி. கடவுள் எல்லாருக்குமே ஒரு திறமை, ஏதாவது ஒரு திறமையை கொடுக்கிறார். ஆனால் அந்த திறமை மேலே நம்பிக்கை வச்சு என்னால் முடியும்னு அந்த நபர் நினைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் வாழ்க்கையில். ஒரு சில சமயங்களில் நம்மளோட பேக்ரவுண்ட்னாலேயோ இல்லை நம்மளுடைய சந்தர்ப்பங்களாலேயோ முன்னாடி வரலாம். ஆனால் கார்த்திகாவுக்கு காரணம் விடாமுயற்சியும் மன வலிமையும் மட்டும்தான். அவங்க எந்த காரணத்தையும் தேடலை. அவங்க அவங்கள மட்டும் ப்ரூவ் பண்ணல, அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட நம்பிக்கை, அவங்க அம்மா அப்பா, கண்ணகி நகர் கண்ணகி நகர் கண்ணகி நகர்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறோம். அந்த மாதிரி தன்னுடைய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி தன்னோட சூழ்நிலைக்கு நான் பெயர் வாங்கி கொடுக்கணுன்றப்ப
அங்க இருக்கிற நாளைக்கு ஒரு தப்பான வழியில போகலான்ற குழந்தைக்கு கூட கார்த்திகாவோட வெற்றி கட்டாயமா போக விடாது. தோ நான் இருக்கேன் உங்க முன்னாடி, உங்க முன்னாடி உங்க கூடவே இருந்துட்டு இருக்கேன். என்னால முடியும்னா உங்களால ஏன் முடியாதுன்னு இப்ப எல்லாருக்கும் அவங்க ஒரு சேலஞ்ச கொடுத்துருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் மட்டுமே இருக்கிற ஒரு இந்தியன் டீம் உருவாகணும்ன்றதுதான் என்னோட சின்ன ஆசை. கார்த்திகா, நீ தூக்கி பிடிச்சது கண்ணகி நகர் மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, இந்திய கொடியையும் சேர்த்துதான். ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி சாருக்கு தெரியும், எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பொறுப்புகள் இருக்கும் பொழுது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டீமை மோல்ட் பண்ணி கொண்டு வருவோம். அப்போ ஒரு டீமை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க, கபடி டீம் தான். அதில் ஒன் ஆஃப் த கபடி டீம் வந்து நல்லா விளையாடலை. அப்போ நான் அவங்ககிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் விளையாடலை அப்படின்னு. இல்லை மேடம், எல்லா மேட்சும் எல்லா டோர்னமெண்ட்டும் மேட்டில் தான் நடக்குது, பட் நாங்கள் மண்ணில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதனால எங்களை போய் மேட்டில் விளையாடும்போது சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னாங்க. யாரு? ஒரு துறையில் பணிபுரியறவங்க. ஆனால் கார்த்திகாவோ கார்த்திகாவோட டீமோ ராஜுவோட குழந்தைகளோ இந்த காரணத்தை சொல்லலைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையா இருந்தது வாய்ப்புகள் தானே தவிர காரணங்கள் இல்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவோம், அது போல கார்த்திகாவோடது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது முயற்சிக்கும் மனசுக்கும் முடியாதது எதுவும் இல்லை. உன்னோட கனவுகள் கட்டாயமா உன்னை இன்னும் பல பல உயரங்களுக்கு கொண்டு போகுமா. பன்னாட்டு அரங்கில் நீங்க இந்திய கொடி ஏந்திட்டு இந்திய கபடி அணியின் தலைவியாக வலம் வருவீர்கள். நாங்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும் உங்களை கண்டு எங்கள் வீட்டு பிள்ளை என்று சந்தோஷப்படுவோம். கட்டாயமா நம்ம ஃபியூச்சர்ல திரு ராஜி அவர்களை வச்சு ஒரு படம் பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு, வைகை முதல் வோல்கா வரை. நான் இப்பவே உனக்கு டைட்டில் கொடுக்குறேம்மா, நீ ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ. கண்ணகி நகர் முதல் ஒலிம்பிக் வரை. ராஜு, நீங்க வேணாலும் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமா உங்களுடைய டீமை வச்சு ஒரு படம் வரும். இல்லைன்னா நீங்க எழுத போற புத்தகத்துக்கு இதை டைட்டிலா வச்சுக்கோங்க. நீங்க உங்க புக்கையோ உங்க படத்தையோ ப்ரொமோட் பண்ணவே வேண்டாம், இந்த பேருக்கே நான் எல்லாரும் வந்துருவாங்க. எத்தனையோ நம்ம கபடி மேட்சஸ் பார்ப்போம், ரொம்ப க்ளோஸா போகும். ஐ திங்க் உங்களோட ஃபைனல் ஜீரான் கூட விளையாடினதுல 75-21 ஸ்கோரு. அன்பிலீவபிள். இவ்வளோ ஒரு பெரிய லீட்ல எப்படி வந்து இவ்வளோ 75ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாயிண்ட். இவங்களுக்கு யாரும் வந்து எக்ஸ்ட்ரா டைமோ டபுள் எக்ஸ்ட்ரா டைமோ அதெல்லாம் கொடுக்கல. இப்போ எவ்வளோ டெக்னிக் இருந்தா இவங்க இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசத்தோட வெற்றி பெறலாம். க்ளோஸா வந்து நாக் அவுட்லயோ இதுலயோ வெற்றி பெறலாம். ஆனா இவ்வளோ ஒரு பெரிய லீட் எடுத்து உங்களுக்கும் எங்களுக்கும் இணையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த மண்ணில் போய் நம்ம வெற்றி பெற்றுட்டு வர்றதுங்கிறது பெரிய சாதனை. கார்த்திகா, உங்களோட வெற்றிங்கிறது இன்னைக்கு பல பெண்களை பல துறையில அவங்க பெற்றோர் தடையில்லாமல் அனுப்புவதற்கு ஒரு பெரிய பாதையை போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. அதுக்காகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கார்த்திகா, உன் முயற்சி தொடர்ந்தால் ஒவ்வொரு அரங்கும் உனக்காக கைதட்டும். உன் வெற்றி உன் பெயரை மட்டுமல்ல, இந்தியாவின் பெயரையும் உலக அரங்கில் ஒலிக்கச் செய்யும். நீங்க ஒலிம்பிக்ல வாங்கிட்டு போற மெடலுக்கும் சேர்த்து இப்பவே நாங்க வாழ்த்து சொல்லிடுறோம். அந்த வெற்றி விழாவிலும் அட்லீஸ்ட் அந்த கடைசி ரோலையாவது உட்காந்து நாங்க கை தட்டுவோம். சார், நானும் இப்பவே கேரண்டி கொடுத்துடுறோம். யார் யாரையும் எதுக்கோ விழா எடுக்கும் பொழுது நம்மளுடைய தங்க மங்கைக்கு விழா எடுக்க வேண்டும் என்று முன்னெடுப்பினை எடுத்த திரு சகிலன் அவர்களை எத்தனை முறை வாழ்த்தினாலும் தகும். இந்த விழாவில் பங்கு கொண்டதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும்.
இவ்வளவு ஒரு அழகான விழாவை இவ்வளோ குறுகிய காலத்தில் நல்லபடியாக திட்டமிட்டு நடத்திய உங்கள் குழுமத்தின் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.